பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 34ஆம் வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? நீங்க ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறீங்களா? ஒரு தாவீது ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்து ஆண்டவர் முழுமையா நேசித்து அவரோடு சஞ்சரித்து அவரோடு உறவாடி அவருடைய உறவுக்கு மரியாதை கொடுத்து ஆண்டவரோட உறவை அவர் கனப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணாலும் ஆண்டவரே அப்படின்னு போய் விழுந்துருவாராம். ஆண்டவரோட சமூகத்தை அவர் நித்தம் நித்தம் தேடி நித்தம் நித்தம் நாடி ஆண்டவரோடு என்ன பண்ணாலும் ஆண்டவரோட இருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் தாவீதின் குமாரனேன்னு அழைக்கிற அளவுக்கு தாவீதை ஒரு கனமுள்ள பாத்திரமாய் மாத்தினாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தாவீதை போல நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்தோம்னா நம்மளுடைய குடும்பத்துல நம்ம ஆண்டவரோடு எப்படி சஞ்சரிக்கிறோமோ அப்படிதான் நம்ம குடும்பமும் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் சஞ்சரிப்பாங்க. நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்தோம்னா நம் நிமித்தம் இங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் நிமித்தம் ஆண்டவர் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது நிமித்தம், ஒருத்தர் ஆண்டவரோடு பயணிக்கிறது நிமித்தம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இயேசுவோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துல இருந்தா போதும், அந்த முழு குடும்பமும் ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு ஆதரவை பெற்றுக்கொள்ளும், ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். ரட்சிக்கும்படியாக அவருடைய கரம் இறங்கி வரும். ஆபத்துல அவர் விடவே மாட்டார். ஒரு மனுஷன் நிமித்தம் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு ஒரே ஒரு தாவீதின் நிமித்தம் சந்ததி சந்தையா தலைமுறை தலைமுறைகளும் காக்கப்பட்டு வருகிறது. தலைமுறைகளும் ஆதரவு கிடைக்கும்படி ஆண்டவர் அவ்வளோ கிருபையை தாவீதுக்கு கொடுத்தாராம். அவர் மேல அவ்வளோ அன்பா இருந்தாரு. தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கும்போது, ஆண்டவரை மட்டும் நம்பி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய சந்ததிகளும் தலைமுறைகளும் ஆண்டவரோடு நம்மளை பார்த்து சஞ்சரிப்பாங்க. முழு தலைமுறைகளும் தலைமுறையா கர்த்தருடைய ஆதரவை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless.